வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான ஆரோக்கியமான பாதாம் பால் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாதாம் 25, சர்க்கரை 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம் சிறிதளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். பாதாமை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கு பிறகு தோல் ஈஸியாக வந்துடும். தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே உரித்து எடுத்துட்டேன். பால் 1/2 லிட்டர் ஊற்றி காய வச்சுக்கலாம். இதுக்கிடையில் சர்க்கரையோட குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காயை விதையை மட்டுமே போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் சின்ன பீஸ் 2 போட்டுக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம், சர்க்கரை 1.5 டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். ஒட்டுக்காய் இந்த மாதிரி அரைக்கும் போது நல்லா நைஸாக பொடி ஆயிரும். அதுக்காக தான் ஒன்றா அரைச்சிக்கிறோம். ஏலக்காயெல்லாம் தனித்தனியாக அரைக்கும் போது விதையாகவே இருக்கும், அதனால இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். இப்போது இதோட சூடான பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். சூடான பால் சேர்க்கும்போது குங்குமப்பூ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொடுக்கும். பாதாமையும் தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம். ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பால் கொதிச்சிட்டு இருக்கு. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதோட பாதாம் அரைச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் இது போல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ குங்குமப்பூ, ஏலக்காய் பாலையும் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். 1/2 லிட்டர் பால் சுண்டி 300 மில்லியாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் சுண்டி 300 மில்லியாக வந்துருச்சு பாருங்கள். குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதால லைட் எல்லோ கலரும் வந்திருக்கு. வேறு எந்த கலர் பொடியோ மஞ்சத்தூளும் நம்ம சேர்க்கலை. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ அதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ண பாதாமும் குங்குமப்பூவும் சேர்த்தா பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். ஆரோக்கியமான சுவையான ஹோம்மேட் பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.